சற்று தளர்வு, சற்று சோர்வு மொத்த இனத்தையும் முடித்துவிடும். திராவிடர்களுக்கு பேச நிறைய வாய்கள் உண்டு. இந்தியர்களுக்கு இந்திய அரசியலை பேச பெருங்கூட்டம் உண்டு. தமிழர் நிலத்தில் தமிழ் தேசியம் பேசுகிற நம்மை தூற்றுவார்கள். 10 ஆண்டு கால பதவியில் இருந்தாயா? பாராளுமன்றம் சென்றாயா? சட்டமன்றம் சென்றாயா? கோடி கோடியாக கொள்ளையடித்து குவித்தாயா? லஞ்சம் ஊழல் பெற்றாயா? வளங்களை சுரண்டி கொளுத்தாயா? இல்லை. இதையெல்லாம் தடுக்க போராடுகிறாய். ஆனால் உன்னை ஏன் விமர்சிக்க வேண்டும்? ஒரு கட்சி எல்லா கட்சிக்கும் எப்படி எதிர்கட்சியாக இருக்கிறது? எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சி ஒரே கட்சி. அப்படின்னா சொல்றான்ல, கூட்டத்தில் ஒருவன் உன்னை எதிர்த்தால் நீ வளர்கிறாய் என்று பொருள். கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள். இப்படி எங்கேயாவது வேட்பாளரை கட்டு பார்ப்போம். கட்சி காசு கொடுக்கணும். கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 10 crores. தேர்தலுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? 20 crores. நீங்க போங்க, நீங்க வாங்க. கட்சிக்கு எவ்வளவு காசு கொடுப்பீங்க? 20 crores. தேர்தல் எவ்வளவு செலவு பண்ணீங்க? 30 crores. நீங்க போங்க. அதிகமாக அவன் காசு கொடுக்குறான்னு அவனுக்கு சீட்டு. டாக்டருக்கு படிக்கிறதான் படிப்பா என்று கேட்டுவிட்டு எல்லோரையும் மருத்துவராகவே நிறுத்தியிருக்கிறார். நிறுத்திருக்கேன். ஏன் நிறுத்திருக்கேன்னு நினைக்கிறேன்? ஏன் நிறுத்திருக்கேன்னு நினைக்கிறேன்? எங்கால் காவல் படை எல்லா படையும் நிறுவனர். கரும்புலி படை, வான்படை, கடற்படை, உளவுப்படை எல்லா படையும் நிறுவிட்டு காவல் படையை நிறுவுதல். காவல் படை நிறுவிட்டு எங்கால் பேசுனது என்ன தெரியுமா? நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை கேட்டுக்க. குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல காவல்துறையின் வேலை. குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை. ஏன்டா டாக்டர் படிப்புக்கு மதிப்பு அதிகமா இருக்கு? உன் நாட்டில் நோயாளி அதிகமா இருக்காண்டா. இப்ப எதுக்கு இவங்களுக்கு சீட்டு? நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்குங்கள் என்பதற்காக.